நீலகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 3 ஆண்டு கால திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என விமர்சனம் செய்தார். அதிமுகவில் சாதாரண தொண்டனும் முதலமைச்சர் பதவிக்கு வரலாம், ஆனால் திமுகவில் வாரிசு அரசியல் மட்டுமே இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில்தான் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டது. ஆனால் தற்போது நீட் தேர்வை ஒழித்து விடுவோம் என திமுக கூறி வருவது மக்களை ஏமாற்றும் செயல் என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்தார். எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுவது நீட் தேர்வு ரத்து ரத்து என்று. நீட் தேர்வை கொண்டு வந்தது 2010 காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற ஆட்சி. அப்ப திமுக அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றது. அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ். அதை தடுத்து நிறுத்துவதற்கு போராட்டியது அண்ணா திமுக அரசாங்கம். ஆனா எங்க பார்த்தாலும் பொய்ய திருப்பி திருப்பி சொல்லி உண்மையாக்க பார்க்கறாங்க. இப்படி பொய்ய பேசி பேசி மக்களிடத்துல உண்மை மறைக்கிறாங்க. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.